கிளாசிக் மூவி நாயகனில் மணிரத்னம் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவரோட அப்பா ஆர் கிருஷ்ணன் சிவாஜி கணேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, பராசக்தி படம். அதில் அவர் ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸ். ஆஸ் அ டேரக்டராக இவருக்கு கலியுகம் அப்படின்ற படம் தான் டெபியூ. இளைய திலகம் பிரபு வச்சு எடுத்தார். அண்ட் இவர் டேரக்ட் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் நடித்த நம்ம யாராலையுமே மறக்க முடியாத சத்ரியன். நிறைய டேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, சுயம்வரம் அப்படின்ட்டு, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் கூட பண்ணாங்கல்ல. அந்த படத்தில் இவரும் ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸ். தலை அஜித் குமாரை வச்சு பவித்ரா அப்படின்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு. நாட் ஜஸ்ட் கோலிவுட், பாலிவுட்லேயும் இவர் போய் படம் எடுத்திருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி மூவி பிரம்மா அப்படின்ற படம் தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய ஹிந்தி படம் பண்ணார். பாலிவுட்டில் பல முக்கியமான ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம், ஷாருக் கான் தீபிகா படுகோலாம் நடித்தாங்க இல்லையா, சென்னை எக்ஸ்பிரஸ், அந்த படத்தோட ரைட்டர் இவர் தான். ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாரு, சூப்பர் ஹிட். அந்த படத்தோட ரைட்டரும் இவர் தான். இப்போ ரீசெண்டாக ரொம்ப வருஷம் கழிச்சு ஷாருக் கான் அண்ட் கஜோல் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க, தில்வாலே அப்படின்ட்டு. அந்த படத்துக்கு இவர் தான் ரைட்டர். அதை தவிர 2 பாலிவுட் படத்துக்கு இவர் ரைட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். ஸோ இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறது, இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 23 ஹெல்த் இஷ்யூஸால் நம்ம எல்லாருமே விட்டு பிரிஞ்சுட்ட டேரக்டர் கே சுபாஷ். இந்த நேரத்தில் ஆஸ் அ டேரக்டர், ஆஸ் அ ரைட்டராக கே சுபாஷோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த அவங்களோட ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். Cinema industry is definitely going to miss Director K. Subhash. There is no doubt in it. Thank you, sir. Thank you for your contributions and all the beautiful efforts.